ஸ்ரீமத் பகவத்கீதை தியான யோகம். பாவமற்ற இந்த மாதிரியான யோகி எப்பொழுதும் இடைவிடாது ஆத்மாவை பரமாத்மாவோட ஈடுபடுத்தி முடிவற்ற ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். எது அளந்தறிய முடியாதோ, எது எல்லையற்றதோ, எது வேறொன்றுடன் ஒப்பிட்டு பார்க்க முடியாதோ அதுவே முடிவற்ற ஆனந்தம். சாதகம் ஏக சிந்தனையாய் பரமாத்மாவில் நிலைத்து நிற்பது ஆத்மாவை பரமாத்மாவில் ஈடுபடுத்துவதாகும். ஏக சிந்தனைனா ஒரே எண்ணம், ஒரே கவனம். ஒரே கவனம்னா ஒரு மரத்தில் ஒரு கிளியை கட்டியிருக்காங்க. துரோணாச்சாரியார் எல்லா சிஷியரையும் கூப்பிட்டு கிளியை கண்ணு பாரு, கண்ணு தெரியுதான்னா கண்ணோட உடம்பு தெரியுதுன்றான், மரம் தெரியுதுன்றான். அர்ஜுனன் வரைக்கும் கண்ணு தான் தெரியுதுன்னா கரெக்டாக குறி வச்சு ஜெயிக்கிறான். அதாவது ஒரு காரியத்தில் கவனம் செலுத்தும் போது உறுதிப்பாடோடு அந்த எல்லை அடையிற வரைக்கும் அதுலேயே கவனமாக இருக்கணுன்ட்டு தான் சொல்கிறாங்க. நடைமுறை வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா யோகி எப்படி இருப்பார்னா, யோகத்தில் உறுதி பெற்று எங்கும் சமநோக்குடையவன், எல்லா உயிரிடத்திலும் எல்லா உயிர்களை தன்னிடத்தும் இருப்பதாக காணுவான். அது உயர்ந்த நிலைமை. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னார். அப்போ என்னது சொன்னது? அருட்பிரகாச ராமலிங்க வள்ளலார் வடலூரில் இருந்து தினமும் 3 வேளை சாப்பாடு போட்டு பசி இல்லாத மனிதர்கள் இருக்கணும்னு விரும்பினவர். எல்லா மனிதர்களுக்கும் பசியோடு யாருமே இருக்கக்கூடாதுன்னு பல வருடங்களாக அணையா அடுப்புன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு அற்புதமான செயல் வடலூரில் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. அதுக்கெல்லாம் எல்லா உயிரையும் தன் உயிர் மாதிரி நினைக்கணும். அதாவது ஒரு மனுஷன் யாரையும் உயர்வாகவும் பார்க்க தேவையில்லை, தாழ்வாகவும் பார்க்க தேவையில்லை. அவங்களுடைய நிலையில் அவங்கவுங்க இருக்காங்க. அதனால் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னுவார். எதை கேட்டாலும் அதில் உண்மை இருக்கான்னு பார்க்கணுன்னுவார். அதுமாதிரி எல்லா உயிரிடத்துலையும் நம்ம அன்பை செலுத்தணும். அதுதான் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பலன்.